பார்த்தீங்களா அருமையான சைஸு. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஃபிஷிங் பிரதர்ஸ் வினோத். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஸ்பாட் தான் இன்றைக்கி அடிக்க வந்திருக்கோம். நம்ம கூட வந்து நம்ம 2 டீம் மெம்பர்ஸ் எப்பவுமே வருவாங்க நம்ம கூட. பாபு ப்ரோ, ரகு ப்ரோ வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். பைட் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்பின்னரும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம பைட் காஸ்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்ரு, லுக்கான டக்குக்கான ராடோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 180 to 190 கிராம்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.26 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ராக் வந்து ஆர்கஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது இப்போ நல்ல ரிசல்ட் ஆகும், எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா FX 3000 ரீலு. இது வந்து ஸ்னேக் ஹெட்டுக்கு வந்து இந்த ரீல் வந்து நல்லாயிருக்கும். இப்போது 2.5 வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து டேமேஜ் ஆகுது, ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3000 ரீல் வாங்கியிருக்கேன். இது நல்லாயிருக்கும் ஸ்னேக் ஹெட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் மிஷின் போகிறீங்கன்னா ஒரு 4000 ரீல் வரைக்கும் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஸ்னேக் ஹெட் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டி பிளாக் ராடு தான் போட்டிருக்கேன். இது வெயிட்டு ரொம்ப கம்மி, 150 to 160 கிராம் தான் வரும் வெயிட்டு. ஸ்னேக் ஹெட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராவில் மேக்ஸ் ஃப்ராக் தான் போட்டிருக்கேன். இது இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரும். பிரைட் லைன் அதே 0.26 தான். இந்த மிஷினுக்கு இந்த ராடுக்கு கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் வந்து இதில் நல்லா கிடைக்கும், அதனால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னும் ராடு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 0.22, 0.20, 0.23க்குள்ளே பிரைட் லைன் போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா லாங் கேஸ்டிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6:15 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பனி பெய்யறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கேஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இறங்கி அடிக்கிறோம். ஸ்பாட்டை பாருங்கள், ஃபுல்லாக வந்து வயல்வெளி மாதிரி இருக்குது. அந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிக்கும் எப்போவுமே. அந்த ஏரியா ஃபுல்லாக இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ள இறங்கி தான் போயிட்டுருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி இருக்கும். நம்ம அந்த காம்பவுண்டை தாண்டி தான் உள்ளே போகணும். எவ்வளோ முள்ளுச்செடி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு தண்ணியில் இறங்குங்க. இடத்த பற்றி தெரியலனா யாருமே இறங்கிடாதீங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக இது வந்து வயல். அதனால் வந்து நம்ம தைரியமாக இறங்கிடுறோம். உங்கள் வீட்டாண்டி இதே மாதிரி இடம் இருக்கும், சரி அடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும், அந்த இடத்த பற்றி தெரியாமல் இறங்கிடாதீங்க. ஏன்னா எங்கே பள்ளம் இருக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இறங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்தாச்சு. ராடை ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளுச்செடி இருக்குல்ல, அது எல்லாமே தடுக்கும். அதனால் நம்ம ராடை ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்ம பிரதர் 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இடம். மீன் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் ராடு ரீல் வாங்கணும், இந்த ட்ராலி எடுத்துன்னு போனால் தான் உயிரோடு இருக்கும். அது எல்லாமே நாங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நாங்கள் டீச்சர்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேடிக்கிற பேக் ஸ்டோரி ரொம்ப கஷ்டம். அடுத்து இவ்வளோ கொஞ்சம் சொல்கிறேன். ஏன் கல் குத்தி இச்சினியா இச்சின்னு வரவே இல்லை சிவப்பு. போடு 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 போடு. அங்கே பாரு, ரொம்ப நேரம் போராட எண்ணெய் ஏற்றிட்டு மீன். பா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு சைஸு நினைக்கிறேன், சரியான சைஸு. சைஸ் நல்ல சைஸு. ஏய் நல்ல சைஸுப்பா. அவ்வளோதான், அண்ணா ஃபஸ்ட்டு மீன் ஏற்றிட்டாரு. 7-7:30க்குலாம் வந்துடுவாங்க. இப்போ ஆள் ஃபுல்லாக வந்துட்டாங்க. லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்கினேன் கிரிப்பர் மேல் பாய்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சின்ன ஜிப்பு கிரிப்பு எடுப்போம். கிரிப்பரை போட்டுக்கலாம். சரி, அந்த சைஸ் மீன் தான். ஓகேங்களா, அருமையான சைஸு. ஸோ நேற்று நம்ம அடிச்சது எங்கள் 15 சென்ஸு.
எப்படி வச்சிருக்கு பாருங்க. அப்பா லைட்டாக தான் வச்சிருக்கு. பக்கத்தில் தான் தண்ணி ஊற்றுவா. நம்ம லைட்டாக ஊற்றணும். சனிக்கம்னா அது கூட இருக்கு. நாங்கள் போகலாம் பார்க்கலான்னு. யாரை மாற்றிட்டோம்? பாபா ஸ்ட்ரைக்கியா போடியா. நீ வேற ஏன் கத்துற? பதட்டமாக இருக்கா? இல்லையா 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 வரல எத்திரி. ஓய் சரியான பெத்து பூச்சியா இருப்பா பாபா. அதாவது இது ஒரு புது பொருளி. போடு. சரியான சைஸு. பிரதர் பார்த்தீங்கன்னா தட்டி பூந்து விளையாடுறாரு. கிட்ட போயிடு. மிஸ் பண்ணுறாரு. கிட்ட போயிடு. பாருங்க பூந்து விளையாடுறாரு பிரதர். அவருக்கு அந்த சீட்டா ஃப்ராக் போட்டாலே ராசி. ப்ரோ விட்டுருவோம் நினைக்கிறேன். புல்லில் இருக்குது ப்ரோ. கிட்ட போய் தான் இடம் ப்ரோ. ரெண்டாவது மீன் அதே சைஸு கரெக்டாக உள்ள வாயில் ஏற்றுருக்கு. சூப்பராக இல்லை விளாடப்படியா. இது டப்பாலே போட்டுருவியா? டப்பாலே போட்டு கிப்புற அதிலே மாட்டி வைன்றியா? டப்பாலே கிப்புற பின்னாடி வர்றது பார்த்துட்டேன். ஃபாலோ அதை தட்டினே கவர் பண்ணி மாதிரி. நான் தான் அப்புறம் அத்தை ஸ்ட்ரைக்கு போட்டுச்சு. அண்ணா அந்த பொசிஷனுக்கு வந்தாலே ஸ்ட்ரைக்கு தாங்க. போடு. தலைவன் பூந்து விளையாடுறானே இன்னைக்கு. பரவாயில்ல. தலைவன் பூந்து தன்னா மாதிரி ராசி அந்த இடம் அவனுக்கு. இப்படி ப்ரோ அதான் அவர் ஒன்ஸ் அந்த ராசி வந்துச்சுனால அடித்து பூந்து விளையாடிடுறாருல. ஏன் நீ வேற கத்துற? அது கத்துறது நீ கத்துதான் பயமா இருக்குன்றது. பழைய மீன் இது ரொம்ப ஓப்பன் பண்ணாதுடா. நம்ம இதுக்குனே ஒரு வச்சிருப்போம் நம்ம டீமில். நான் கூட நிற்கிறான். இதுக்குனே நம்ம வச்சுருப்போம். ப்ரோ இன்னைக்கு உனக்கு மாட்டுறது எல்லாமே மேல் வேலை தான் வச்சுக்குது.
எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிறாங்கய்யா. அவன் சொன்ன மாதிரியே அந்த ராத்தியாக தான் இருக்கு. நானும் தான் அங்கே போட்டு ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் அடிக்க மாட்டேது. ஐயா சாமி, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடத்துல வந்து மீன் ஏற்றத்துல ரொம்ப கஷ்டம். போட்டு ஜிக் பண்ணி பொறுமையாக அடிக்கிறதுலாம் வந்து கஷ்டம். மீன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போட்டு என்ன ஃப்ராக் வேணால் போட்டு அடிச்சிடலாம். இந்த மாதிரி புல் மேலே போட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டாக ஜிக் பண்ணி வர வச்சு டெம்ட் ஆகி அதுக்கப்புறம்லாம் பிடிக்கிறதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் டைக்கு வந்த மாதிரி இருந்தது. போட்டுச்சு பேர் பா. ஐயோ சுருவான சைஸு, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே. செம்ம சைஸ் பாபு, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலையே. பாபு வாங்கிச்சு பாபு, அது வாயில் வராது பாபு, பயந்துட்டுருக்கோம் பாபு. சொல்லி வச்சாமல் 4 மீன் அங்கேயே போடுறான் பாபு. பாபு செம்ம லாக்கு பாபு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அது மேலே ஏந்துக்கவே இல்லை பார்த்தியா மீன். சரியான சைஸ் பாபு. பாபு எல்லாம் இந்த சைடு தான் கிராஸ் ஆகிறாங்க போது, நீ இங்கேயே போடு. அதான் ஐயோ வாயில் அடிக்கல எத்தனை லாக் ஆகிருக்கும். எடுக்கல தட்டினையா, நல்லா தட்டினையா. சூப்பராக வந்தது ஸ்ட்ரைக்கு. செடியில் மாட்டிச்சா ஃப்ராகு. செடி தயார். இந்த புல் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, புல் மேலே அடிக்க முடியல என்னால். சுத்து போட்டாலாம் எனக்கு இந்த புல் மேலே அடிக்க வராது. நீ ரொம்ப கேப் விட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. செம்ம சைஸ் ப்ரோ அது. இல்லை ப்ரோ, பவராக லாக் பண்ண மாதிரி தெரியலையே. இருந்தால் என்னத்தையும் மிஸ் ஆகிருக்காது. சரி, எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் குத்துதுப்பா, புல்லில் எதுவுமே விட்டுச்சுப்பா. நானும் ரொம்ப நேரமாக கேஸ்டிங் பண்ணுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.